ஜியாவுதீன் என் பேர், எம்எம்டி காலனியில் இருக்கின்றேன். சமீப காலமாக தொப்பி போடாமல், அதாவது அத்தையாத்தில் விரல் அசைத்த பிரச்சனை வருகிறது. இது ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசை. முஸ்லிமான எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எல்லாருடைய ஆசை. அப்படி இருக்க சொல்ல இதனால் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை தவிர்த்து கொள்ள ஏன் நாம் முயற்சி எடுக்கக்கூடாது? சமீபத்தில் கூட போலீஸ் ஸ்டேஷன் அளவிற்கு போகக்கூடிய நிலைமை நமக்கு வந்துவிட்டது. இது கண்கலங்கக்கூடிய விஷயமாக உள்ளது. ஆகையால் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்து அந்த பிரச்சனையை விட்டு நீங்க தௌபீக் செய்வானாக. ஆமீன். பில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி என்ன? கேள்வி இல்லப்ப, கேள்வியே அதுதான். கேள்வி அந்த பிரச்சனை, அதாவது அத்தியாயத்தின் போது விரல் அசைப்பது கூட, அதாவது ஷாஃபி ஹனஃபி பள்ளியாசலுக்குள் வரக்கூடாது என்பது போர்டிலே எழுதி போட்டுக் கொள்ளுங்கள் இருக்கிறார்கள். ஏன் ஒரு நான் முஸ்லிமாக மாறினால் அவன் ஷாஃபி ஹனஃபியா என்பது நமக்கு ஒரு சந்தேகக்கூடிய கேள்வியா இருக்குது. அதனால அந்த அத்தியாயத்தின் போது அசைக்காமல் ஏன் ஒரு குழப்பம் விளைவிக்காமல் இருக்கலாம் என்பது நினைக்கின்றேன். அதாவது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக வேண்டி நம்ம பல விஷயங்களை அனுசரித்து போவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்குது. சில பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன செய்யலாம்? அனுசரிக்கலாம். மார்க்க விஷயங்களை அனுசரிக்க முடியாது. அனுசரித்தல் என்பது ரெண்டு வகை இருக்குது. மார்க்கத்தில் இல்லாம நாம சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அது தவறா இருக்குது, அது சொல்றதுனால ஒரு பிரச்சனை வருதா, தவிர்த்து கொள்ளலாம். அல்லாஹ் ஒரு ரசூல் ஒன்னு சொல்லி இருக்கும் போது அதை நீ செஞ்சு விட்டு தான் ஆவணும், அதை நீ செய்யதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்றதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டா நமக்கு அனுமதி இல்லை. ஒற்றுமையை விட ஆகிரத்தில் வெற்றி முக்கியம். ஆகிரத்தில் அல்லாஹ் நீ ஒத்துமையா இருந்து, உதாரணம் ஊர்ல எல்லாரும் வரதட்சணை வாங்குவாங்க, அதை ஒரு ரெண்டு இளைஞர்களை எதிர்ப்பான், ஊர் ஜமாத்தில் இட்டு அடிப்பாங்க. ஒத்துமைங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை கண்டிக்காம இருக்க முடியுமா? ஊரே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஜமாத்துல கமிஷன் வாங்கிட்டு ஒரு வரதட்சணை வாங்குற ஜமாத் இருக்கும். அதுல 4 பேர் எதிர்த்தாண்டா அவங்க ஜமாத் ஒத்துக்கிறோமா? என்னடா நாங்க ஊர்ல சேர்ந்து செய்யணும், நிமிடம் எதிரியோ ரொம்ப தெரிஞ்சுட்டோன்னு இழுத்து அடிப்பாங்க. இப்ப இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துமைங்கிறதுக்காக வேண்டி அந்த வரதட்சணை நடக்கட்டும் விட்டுற முடியுமா? விட்டுற முடியாது. தீமைகளை தடுக்கிற விஷயத்துல, சினிமா விஷயம், மற்ற விஷயங்கள், பல விஷயங்கள்ல மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கும். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? மார்க்கத்தில் தெளிவான கட்டளை உள்ள விஷயமா அது உலகத்துல யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது, என்ன வந்தாலும் தாங்கிக்கிறணும். என்ன கேட்டா அல்லாஹ் ஆகிரத்துல கேட்பான். எப்படி கேட்பான்? நான் சொன்னது உனக்கு பெருசா தெரிஞ்சா, ஊரு உலகம் சொன்னது உனக்கு பெருசா தெரிஞ்சா? அதான் கேள்வி. என்னுடைய தூதர் சொன்னது உனக்கு பெருசா தெரிஞ்சா, ஊரு உலகம் சொன்னது பெருசா தெரிஞ்சா? அப்ப ஆகிரத்துல வெற்றி பெறணுங்கிறத முதல்ல அடிப்படையாக உங்களுக்கு சொன்னா ஃபர்ஸ்ட்லயே. மறுமையில அல்லாஹ் கேள்வி, எதுக்கு நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம்? இந்த உலகத்துல ஒத்துமையா இருந்து அடுத்தவங்க பயம் காட்டுறதுக்கா? இஸ்லாம்ங்கிற வழியை நம்ம தேர்ந்தெடுத்தது இந்த உலகத்தில் அரசியல் நடத்துறதுக்கா, ஆட்சிக்கு வர்றதுக்கா, பதவியை பிடிக்கிறதுக்கா, நம்ம எல்லாம் ஒரு இனம் உண்டாக்கிட்டு மற்றவன் அடிக்கிறதுக்கா? இல்ல. நம்ம இந்த வாழ்க்கை நெறியை தேர்ந்தெடுத்தது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு மரணத்திற்கு பிறகு, அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல விரல் அசைத்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்குது. என்னுடைய நபி செஞ்சாருங்கிறதுக்காக நான் செய்யறேன் ஒருத்தர் செஞ்சா, இப்ப குற்றவாளி யார்? தடுக்கிறவங்க தானே குற்றவாளி. அவங்க எப்படி தடுக்கலாம்? உனக்கு அதை மாற்று கருத்து இருந்தா சும்மா இருந்துட்டு போயிடணுமே தவிர, பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தம், வணக்கம் அவனுக்கு உள்ளது, அவனுடைய விஷயங்களை இன்னும் சொல்ல போனா 4 மதுஹப்னு சொல்றாங்க. எந்த மதுஹப் பள்ளியில தடுக்க சொல்லுது சொல்லுங்க பாப்போம்? 4 மதுஹப்ல எந்த இமாம் இது எழுதுனதே மதுஹபுக்கு எதிரானது. 4 மதுஹபை சேர்ந்த மத்தவங்க வரக்கூடாது எதிர்க்கிறாங்களே, அந்த போர்டே மதுஹபுக்கு எதிரானது. எந்த ஒரு மதுஹபுலையுமே இப்படி அடுத்தவன் தடுன்னு சொல்லப்படவே இல்லை. அப்ப நம்ம விளங்கிக்கிறோன்னு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம மார்க் ரசூலுல்லாஹ் ஒன்னு நெஞ்சில கட்டினாங்கன்னு இருக்குது. ஏன் தொழுக அந்த மாதிரி தொழுதான் வெற்றி அடைய முடியும் ஆகிரத்துல. உங்களுக்காக நான் இப்படி கட்டிக்கிட்டேன்னு சொன்னா என் தொழுகைக்கு மூஞ்சில எரிஞ்சு அதை பார்க்க வேணாம். ஊர்ல ஒத்துமைன்னு பார்த்து நான் நரகத்துக்கு போக வேணாம். ஒத்துமை வேண்டாம், நீங்க சொல்ல நடக்கும், உடனே நடந்துடும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னு சொன்னா ஒற்றுமை உடனே நடக்கும். என்னுடைய இப்ப 5 வருஷம் 10 வருஷம் ஒற்றுமைக்காக வேண்டி என்னுடைய மறுமையை நான் நாசமாக்கிற முடியுமா? என்னுடைய மறுமை வாழ்க்கையை நான் வீணாக்கிற முடியுமா? தொழுகைக்கு நான் எதுக்கு வர தேவையில்லை. தொழுவாம இருந்துட்டு எல்லாமே தொழுதும் அப்புறமேல நரகத்துக்கு போறது எதுக்குன்னா இது குளிக்க போய் சேத்த பூசுற கதையா போயிடும். இது ஒரு விஷயம்.
இந்த தொப்பி விஷயம் சொல்றாரு, அதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கத்துல தொப்பி ஒரு சுன்னத்து கிடையாது, தொப்பி போடுறது வந்து ஹராமும் கிடையாது, நம்மளா போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடை. விரும்பினால் போடலாம், விரும்பினால் தவிர்க்கலாம். சில இடத்துல போடாதனால பிரச்சனை வருதா, போட்டுக்குங்க. அது மார்க்கத்தில் உள்ளது இல்லது, உலக விஷயத்தில் உள்ளது. அந்த ஊர்ல தொப்பியை போட்டா போடாட்டி அதனால நமக்குள்ள சண்டை வருதா? மார்க்கத்தில் வலியுறுத்தாத ஒரு காரியத்தை உண்டாக்கி சண்டை உண்டாக்காதீங்க. நான் அந்த போட்டு நிக்கிறேன், ஹராம் ஒண்ணு இல்லை தொப்பி போடுறது. அல்லாஹ் ஏன் போட்டேன்னு கேட்பானா, ஏன் போடலன்னு கேட்பானா? போடவும் செய்யலாம், போடாம இருக்கலாங்கிற ஒரு காரியம் நம்ம இஷ்டத்தில் விடப்பட்ட ஒரு காரியம். இதுல ஒரு ஊர்ல போட்டதுனால ஒரு போடாட்டி பிரச்சனை வருதா? போட்டுட்டு போங்க. அதனால இதுக்கு பிரச்சனை உண்டாக்குறீங்க. நெஞ்சில கட்டுறது இங்க தான் கட்டணுங்கிறான். அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன, அதுல வராத. இது நானா செஞ்சது, இதை விட்டு தர்றேன். எனக்கு கௌரவம்லாம் கிடையாது, நானா செஞ்சது, நம்மளா வசதிக்கு உள்ளது. இதை நான் விடுவேன், இதை விட மாட்டேன். இங்கதான் கட்டுவேன். இதை அடிச்சாலும் அங்கதான் கட்டுவேன், துண்டு துண்டா வெட்டினாலும் அங்கதான் கட்டுவேன், ஊரை விட்டு வளர்க்கினாலும் அங்கதான் கட்டுவேன், போலீஸுக்கு போனாலும் அங்கதான் கட்டுவேன். இதான் ஒரு மூமின். ஆகிரத்தில் வெற்றி பெறணும். மறுமையில வெற்றி பெறும்போது இந்த மாதிரி துன்பங்கள் வந்து சபுர் பண்ணிக்கிறங்க, சகிச்சுக்கிறங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கூலி தரும். சுண்ணத்தை கடைபிடிச்சதுக்கு ஒரு கூலி, சகிச்சுக்கிட்டதுக்கு ஒரு கூலி தரும். நம்மளை எழுதியா பார்க்காதீங்க. எத்தனை பேர் இப்படி இன்னைக்கு வந்துட்டு தீவிரமா நிக்கிறார்கள்லாம் நம்மளை எழுத்த ஆளுங்கதான், அடிச்ச ஆளுங்க, வெட்டின ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுக்கு வார்த்தை கோபப்பட முடியுமா? அவங்க அறியாமையினால அப்படி நம்மளை எதிர்க்கிறாங்க. அறிய வச்சா இன்ஷாஅல்லாஹ் திருந்திடுவாங்க. அதனால ஒற்றுமை வேணும். எந்த அளவுக்கு வேணும்னா மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் தான் ஒற்றுமை. மார்க்கத்தை விட்டு கொடுத்து தான் ஒற்றுமை வரும்னா அது அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான். அதான்